ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்கலாம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரித்துவ நிலையில் கர்த்தர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தேவனாக இருக்கிறார், மனுஷகுமாரனாக இருக்கிறார், அவரே பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். இந்த திரித்துவத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களே நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். இந்த திரித்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும், பரலோக வாழ்வை அடைய முடியும். வேதத்தின்படி நமக்கு கொடுத்திருக்கிறது. விசுவாசியாவிட்டால் நிச்சயமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள நினைப்பதை விட விசுவாசிப்பது நல்லது. விசுவாசத்தோடு கர்த்தர் பிதாவாக இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்பதை நாம் மனதில் நிர்ணயித்து நம்பி விசுவாசித்து, உண்மையை நம்பினால் அதற்கு பெயர் விசுவாசம். விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு நம்மால் முடிந்த வரைக்கும் ஆதாரங்கள் இந்த செய்தியில் வரும். ஆனாலும் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. விசுவாசத்தோடு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருத்துவத்தை பற்றி முழுமையாய் அறிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஓரளவு அவரவர் ஞானத்திற்கும் கர்த்தருடைய வெளிப்படுத்தலுக்கும் ஏற்றபடி ஓரளவு புரிந்து ஊழியர்கள் சொல்லலாம், யாராய் இருந்தாலும். அதை நாம் முடிந்த வரைக்கும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் கடலை போல திரித்துவத்தை குறித்து முழுமையாய் நம்மால் இப்படிதான் என்று நிர்ணயித்து யாராலும் சொல்ல முடியாது. அதை முதலில் புரிந்து கொள்வோம். சரி, பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஓரளவு ஒரு சிறு உதாரணத்தை பார்த்துவிட்டு வேத ஆதாரங்களை நாம் தியானிப்போம். ஒரு மனிதர் வீட்டில் இருக்கிறார். அவர் ஒரு குடும்ப தலைவர். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவரை குடும்ப தலைவர் என்று சொல்லுவோம். அவர் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறார். அப்பொழுது அவரை பயணி என்கிறோம். அவர் அதே பஸ்ஸில் ஓட்டிக்கொண்டு சென்றால் நாம் அவரை டிரைவர் என்று சொல்லுகிறோம். அதே மனிதர் மருத்துவமனைக்கு சென்று தன் உடல்நிலையை பார்ப்பதற்காக அவர் மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவர் நோயாளி என்று எண்ணப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு தன்மையும் மாறுகிறது. மனிதன் ஒருவர்தான். ஒரு பிள்ளைக்கு தகப்பனாகவும், மனைவிக்கு கணவராகவும், குடும்ப தலைவராகவும் வீட்டில் இருப்பவர் வெளியில் செல்லும் போது அவர் செய்யும் தொழிலுக்கேற்ப ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம். பலவித வேலைகள் அவர் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. பொதுவாக பால் வியாபாரம் செய்கிறவர்களை பால்காரர் என்று சொல்லுவோம். அவருக்கு அந்த செய்யும் தொழிலை வைத்து அந்த பெயர் கொடுக்கிறோம். பஸ் போன்ற வாகனங்களை ஓட்டுபவர்களை டிரைவர் என்று சொல்லுகிறோம். அப்படி நாம் சொல்வதற்கு அவர்களுடைய வேலை, அவர்களுடைய தன்மையே காரணமா இருக்கிறது. அதே போல கர்த்தர் பிதாவாகிய தேவனும் அப்படிதான். அவர் ஒருவர்தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவராக இருக்கிறார்கள். மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், அதை தொடர்ந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். 6ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சத்தியமாகையால். ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறார். சத்தியம் என்றால் வேத வசனங்கள், கர்த்தருடைய நீதி நியாயங்கள். வேத வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது சத்தியமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் என்ற காரியத்தை நாம் இந்த இடத்தில் கற்றுக்கொள்ளலாம். சத்தியமாக, வேத வசனமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய தன்மைகள். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர்: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது. பிதாவாகிய தேவனும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவும்
பரிசுத்த ஆவியானவரும் 7 ஆவிகளான பரிசுத்த ஆவியானவரும் அங்கு சாட்சி கொடுக்கிறார்கள். அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று 7ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டது. மூவர் தான், ஆனால் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் நாம் பொதுவாக ஒரு காரியம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை வைத்துதான் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோம். பச்சை நிறம் என்றால் இப்படி இருக்கும் என்றால் நம் இலையை நினைத்துக் கொள்வோம். இலையின் நிறம் பச்சை, அதனால் அதுதான் பச்சை என்று புரிந்து கொள்வோம். சிறு பிள்ளைகள் நமக்கு இது போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறத்தை காட்டி நம் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இது பச்சை நிறம், இது மஞ்சள் நிறம், இது தங்க நிறம், இது சிவப்பு நிறம் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதை பார்த்து கற்றுக்கொண்டு அதை நாம் பின்பற்றி ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு புது நிறத்தை காண்பித்து இதை என்ன என்று கேட்டால் பல நிறங்களை சேர்த்து ஒரு புதிய நிறத்தை உண்டாக்கி நாம் அந்த நிறத்தை யாராவது நன்றாக இந்த பெயிண்டிங் செய்கிறவர்கள் விதவிதமாக செய்வார்கள் அல்லவா? அதில் ஒரு புதிய நிறத்தை காட்டி கேட்டால் இதற்கு பெயர் எனக்கு தெரியாது என்று சொல்வோம். வயதான வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் இந்த நிறத்திற்கெல்லாம் பெயர் தெரியாது. பச்சை, மஞ்சள், சிவப்பு இதான் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று சொல்வார்கள். ஒரு அக்வா நிறத்தை காண்பித்தால் தெரியாது, அவர்களுக்கு பெயர் சொல்ல தெரியாது. இல்லை என்றால் பச்சை போல இருக்கிறது, நீலத்தை போல இருக்கிறது என்று சொல்வார்கள். இது ரெண்டையும் சேர்ந்து கலந்த நிறம் தான் அக்வா நிறம் வரும். அது போலதான் பரலோக காரியங்கள் எல்லாம் இந்த பூமியில் இல்லாததினால் இந்த பூமியில் இருப்பதை வைத்துதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை இல்லாத புதிய காரியங்களும் பரலோகத்தில் உண்டு என்பதை தெரிந்து கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற காரியங்களே வித்தியாசமாய் இருக்க அதை படைத்த பரலோக பிதாவை நம்மால் முழுமையாய் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. அது மகா ரகசியங்கள், பல ரகசியங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம். வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வரை, நம் ஞானத்திற்கு எட்டிய வரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். மேலும் விசுவாசித்துக் கொள்வோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எந்த உலகத்திலும் வணங்கத்தக்கவர்கள். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலோ எந்த உலகத்திலோ வேறு யாரையும் வணங்கக்கூடாது. யோவான் ஐயா ஒரு தூதர் வருகிறார், அவருடைய மகிமையை பார்த்து அவர் காலில் விழுந்து விடுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நான் தெய்வம் அல்ல, என்னை வணங்காது என்று அந்த தூதரை சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் வணங்கத்தக்கவர் இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் மூவர், பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவர். மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள். ஒருவரே தெய்வம், அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். மற்ற எந்த ஆவி மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளாயிருக்கலாம், தேவ தூதர்களாயிருக்கலாம், ஏற்கனவே வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான்கள், இந்த உலகத்தை விட்டு போன பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். மோசையா, எலியா போன்றவர்கள், தானியேல் ஐயா போன்றவர்கள், அவர்களாக இருக்கலாம். அவர்களை கூட நாம் விழுந்து வணங்கக்கூடாது. மரியாதை கொடுக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். ஆனால் தெய்வமாக வணங்கக்கூடாது. அவர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அது பாவம். இப்படிதான் நமக்கு வேதம் போதிக்கிறது. அதாவது நாம் வணங்கத்தக்கவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரி, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார், அவர் தன்மை என்ன என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். முதல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி மீதெங்கும், பூமியை சுற்றிலும் நீர் இருந்தது. தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கிற பந்தை போல பூமி இருந்தது. இப்படி தண்ணீரினால் சூழப்பட்ட அந்த பூமியின் மேல், அந்த தண்ணீரின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அசைவாடுதல் என்பது பரிசுத்த ஆவியானவர் செயல். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த இடத்தில் 1 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் விசுவாசிக்க முடியும். இதை நாம் பல இடங்களில் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் என்று பார்க்கிறோம். யோசேப்பு ஐயாவோடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாம் ஐயாவோடு கர்த்தர் இருந்தார், ஏனோக்கு ஐயா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் படித்திருக்கிறோம். இதை அறிந்திருக்கிற நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அங்கு இருந்தாரா? கர்த்தர் என்று குறிப்பிடுவது யாரை? அப்படி என்று பார்க்கும்போது
பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையுமே பல இடங்களில் குறிக்கிறது. யோசுவா ஐயா கானானுக்குள் நுழையும் போது கர்த்தர் உருவின பட்டயத்தோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்த வீரராய் அங்கு வந்து நின்றார். ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் தெரியாது. தேவன் குமாரன் என்று தெரியும். இப்படியாக அவர் வந்து இறங்கினார். அதே போல யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே யோசேப் ஐயாவையும் கூட இருந்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆபிரகாம் ஐயாவோடு கூட இருந்தார். இதே போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது இந்த பூமியில் பல காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துகிறார். அதை நாம் சற்று உணர்ந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ஆவியின் மண்டலம் என்பது உண்டு என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஆவியின் மண்டலம் என்றால் என்ன? அதாவது நம் நினைவுகளின் மண்டலம் என்று புரிந்து கொள்ளலாம். நாம் நினைக்கிறோம், அதாவது இன்று நான் இந்த உடை உடுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்த நினைவுகள் தான் ஆவியின் மண்டலமாய் இருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் அது முதலில் ஆவியின் மண்டலத்தில் செயல்பட்டு அதன் பின்பே நிஜத்தில் நடக்கிறது. நாம் எந்த வேலை செய்தாலும் சிறிய காரியமாய் இருக்கலாம், ஒரு பேனாவை கீழிருந்து எடுப்பதாய் இருக்கலாம், ஒரு பேப்பரை திருப்புவதாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் நாம் என்ன செய்வோம்? முதலில் நாம் நினைப்போம் இதை செய்ய வேண்டும் என்று. அதன் பின்பே நாம் செயல்படுகிறோம். நாம் கரங்களால் அதை செயல்படுத்துவோம். அந்த முதலில் நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆவியின் மண்டலம். ஆவியின் மண்டலத்தை குறித்து அநேகம் இருக்கிறது. ஆனால் ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அது இப்படியாக செயல்படுகிறது. நம் நினைவுகளால் செய்துவிட்டு அதன் பின்பே நம்முடைய செயல்கள் வடிவம் பெறுகின்றன. இதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர், அதாவது பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் இருப்பது போல மனிதர்களும் 3 நிலைகளில் இருக்கிறோம். அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 நிலைகளில் தான் மனிதர்கள் இருக்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காஃபி இருக்கிறது என்றால் நாம் காஃபி குடிப்போம். அது குடிக்கும் பொழுது இனிப்பாக இருக்கும், அதனால் அதில் சர்க்கரை இருக்கிறது என்று தெரியும். அதை பால் சேர்த்திருப்போம், அதனால் பால் இருக்கும். அதில் காஃபி சேர்த்திருப்போம், அதனால் காஃபி பவுடர் சேர்ப்பதினால் காஃபியும் இருக்கும். இப்படி 3ம் இருப்பதினால் அதை காஃபி என்று சொல்லுகிறோம். குடிக்கும் போது பாலின் சுவை தெரியும், சர்க்கரையின் சுவை தெரியும், அந்த காஃபியின் மனமும் தெரியும், தூளின் மனமும் தெரியும். இப்படி அந்த தன்மையை போல மனிதனும் ஒன்றுக்குள் ஒன்று, அந்த காஃபியை பார்க்கும்போது ஒன்றுதான், ஒரே போல ஒரே நிறத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதற்குள் 3ம் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அதே போல ஒப்புக்கொள்கிறோம். அது போல மனிதனும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 லேயர்களும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறது. 3ம் சேர்ந்த ஒரு டெக்ஸ்டர் தான் மனிதன். டெக்ஸ்டர் என்று சொல்வோம். அது அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. இந்த தன்மையில் இந்த ஆத்மா என்பது நம்முடையதா இருக்கிறது. நம்முடைய செயல்கள் எல்லாம் ஆத்மாவில் நாம் செய்கிறோம். ஆவி ஆளுகை செய்கிறது ஆத்மாவையும் சரீரத்தையும். சரீரத்தை இதை செய் என்று சொல்லும், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒன்று பேசிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதும். கவனித்திருப்போமா? சற்று நாம் நாமே யோசித்து பார்ப்போம். அதாவது இப்பொழுது ஒரு செயலை நினைத்துக் கொள்வோம். நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் கொஞ்ச தூரம் எழுந்து நடப்போம் என்று நினைத்தால் ஒரு மனம் சொல்லும் நாம் எழுந்து நடப்போம் என்று சொல்லும். இன்னொரு மனம் சொல்லும் வேண்டாம், நடக்க வேண்டாம், எதற்காக இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், எதற்காக இப்பொழுது நடக்க வேண்டும் என்று தோன்றும். 2 நிலைகள் இருக்கும். இதுதான் மாம்சத்தின் சிந்தை, ஆவியின் சிந்தை. ஆவி ஒன்று சொல்லும், மாம்சம் அதை எதிர்க்கும். 2 காரியங்கள் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான நினைவுகள் தோன்றும். ஆனால் அதில் ஒன்றுதான் செயல்படுத்துவோம். சில நேரங்களில் சரியானதையும் சில நேரங்களில் தவறானதையும் நாம் செயல்படுத்துவோம். இந்த முடிவெடுக்கிற தன்மை என்பது ஆத்மாவில் இருக்கிறது. நாம் தான் முடிவெடுக்கிறோம், ஆத்மா தான் முடிவெடுக்கிறது. சில நேரங்களில் ஆவியின் சொல்லை கேட்டு முடிவெடுக்கும், சில நேரம் மாம்ச சிந்தை சொல்வதை கேட்டு அது முடிவெடுக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக செயல்படுகிறது என்று.
ஆவியின் சிந்தை வாழ்வு ஜீவன், ஆனால் மாம்சத்தின் சிந்தையோ மரணம் என்று சொல்லுகிறது. மாம்சத்தின் சிந்தை என்பது பாவம் செய்வது, இன்பமாய் இருப்பது, சுகபோகமாய் வாழ்வது, இப்படியே ஒரு மனம் சொல்லி கொண்டிருக்கும். இன்னொரு மனம் சொல்லும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், துன்பத்தை சகித்து கொள்ள வேண்டும், எத்தனை வந்தாலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், நற்காரியங்கள் செய்ய வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இப்படி நல்ல விஷயங்களையே ஒரு மனம் சொல்லி கொண்டிருக்கும். ஆத்துமா இரண்டையும், சில நேரம் இதைக்கு கீழ்ப்படியும், சில நேரம் அதற்கு கீழ்ப்படியும். இப்படிதான் ஒரு மனிதனுடைய ஆவி என்பது ஒரு காலி பாத்திரம் போல. அவனுக்கென்று ஒரு ஆவி, அதுதான் அந்த பாத்திரம். ஆனால் அந்த பாத்திரத்தில் கெட்ட ஆவியும் நிரப்ப முடியும், பரிசுத்த ஆவியானவரும் நிரம்ப முடியும். இந்த மனிதன் எதை விரும்புகிறானோ அந்த ஆவி அங்கு வரும். பரிசுத்த ஆவியானவரை விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நல்வழிப்படுத்துவார் அந்த மனிதனை. ஒரு மனிதன் பாவத்திற்கு, இச்சைக்கு, மாம்சத்தின் சிந்தை சொல்வதை கேட்டு நடந்தால், அந்த பாவத்தை கேட்டு நடக்கும் போது பொல்லாத ஆவிகள் அவனை வழி நடத்தி அவனை தவறு செய்ய வைத்து, கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வைத்து, கடைசியில் மரணத்தில் கொண்டு போய் முடித்து அக்னி கடலுக்கு தள்ளிவிடும். இப்படி நடக்கும். அதனால்தான் நாம் எப்பொழுதும் நம்முடைய பாத்திரமான, காலி பாத்திரமான ஆவி என்பது கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் மனதால் கர்த்தரையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் நியாயத்தையும் நாம் விரும்பினால், நாம் எதை விரும்புகிறோமோ அதுதான் அந்த ஆவி அங்கு வர முடியும். ஒரு உதாரணத்திற்கு, நாம் ஞானத்தை விரும்புகிறவர்களாய் இருந்தால், நான் அதிக ஞானம் அடைய வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படித்து பல காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாய் இருந்தால், நம்முடைய மனம் வேத வசனத்தை தியானித்து, இந்த வசனத்திற்கு என்ன பொருள், இந்த வசனத்திற்கு என்ன பொருள் என்று ஆராய்ந்து கொண்டிருக்கும். நம் வாஞ்சை எதில் இருக்கிறது? வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதில் இருக்கிறது. அப்படி வாஞ்சையாய் நாம் தேடும் பொழுது, அந்த வாஞ்சை என்பது இருப்பதினால் ஞானத்தின் ஆவியானவர் நம்முடைய பாத்திரமான ஆவியில் வந்து அமருவார். அவர் வழி நடத்த தொடங்குவார். யார்? ஞானத்தின் ஆவியானவர். அப்பொழுது அதிக ஞானம் பெற்று நாம் அந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்வோம், வேதத்தை கற்றுக்கொள்வோம். இது பரிசுத்த காரியம். ஒருவேளை ஒரு மனிதனுக்கு பெருமையாய் வாழ்வது பிடிக்கும் என்றால், இது தீய காரியம். பெருமை, எப்பொழுதும் பெருமைப்படுகிறவன், பெருமையாய் 4 பேர் என்னை பார்த்து பெருமையாய் பேச வேண்டும் என்று நினைக்கிறவனாக இருந்தால், அவன் பெருமையின் மேல் விருப்பம் கொள்வான். யாராவது புகழ்ந்து பேச மாட்டார்களா என்ற வாஞ்சை அவனுக்குள் இருக்கும். அதுதான் அவன் பாத்திரத்தின், ஆவியின் மண்டலத்தின் நிலை. அவனுடைய ஆவி விரும்புவது அந்த நிலை. இப்பொழுது என்ன ஆகும் என்றால், பெருமையின் ஆவி அவனுக்குள் வரும். ஏனென்றால் அதை தானே அவன் விரும்புகிறான். இப்பொழுது பெருமையின் ஆவி, நீ இதை செய்தால் அவன் உன்னை பாராட்டுவான், நீ இதை செய்தால் அவன் உன்னை பாராட்டுவான், புகழ்வான் என்று சொல்லி 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 எல்லா பாவத்தையும் செய்ய வைக்கும். கடைசியில் அந்த பாவத்தின் சம்பளமாக மரணத்தை அடைவான். இப்படிதான் நடக்கிறது ஆவியின் மண்டலம். இப்படி இயற்கை மண்டலம், நேச்சுரல் ரெம் என்று சொல்லுவோம். அந்த நேச்சுரல் ரெம், இயற்கையின் மண்டலத்தை ஆட்டுவிப்பது, ஆளுகை செய்வது ஆவியின் மண்டலமே. இதை முதலில் நாம் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம், இந்த பொம்மலாட்டம் காட்டுவார்கள். அதாவது பொம்மைகளை கைகள், கால்கள், தலை, கால் இதிலெல்லாம் கயிறுகளை கட்டி கொண்டு மேலே இருந்து மறைந்து கொண்டு அந்த பொம்மையை ஆட்டுவார்கள். அவர்களாக பேசிக்கொண்டு சத்தம் கொடுத்து கொண்டே அந்த பொம்மையை ஆட்டுவார்கள். அந்த பொம்மை கையசைப்பது போல, காலசைப்பது போல பொம்மலாட்டம் காட்டுவார்கள். இப்படி அந்த பொம்மலாட்டம் காட்டும் பொழுது அந்த கை கால்களை அசைக்கிற அந்த பொம்மை பேசுவது போலவே இருக்கும். அந்த ஆட்டுகிறவர்கள் பேசினாலும் இவர்கள் பேசுவது, அந்த பொம்மை பேசுவது போல தோன்றும். அழகாக இருக்கும் மிகவும். அது எப்படி இருக்கிறதோ அதே போல ஆவியின் மண்டலம் தான் இந்த இயற்கை மண்டலத்தை ஆட்டுவிக்கிறது. அது மறைந்திருக்கிறது. நாம் நேரடியாக அபிஷேகம் பெறாதவர்களுக்கு அந்த ஆவியின் மண்டலம் தெரியாது. கர்த்தர் நம் கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கும் பொழுது ஆவியின் மண்டலத்தையும் நம்மால் பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும், உணர முடியும், செய்ய முடியும். அது கர்த்தருடைய கிருபை கிடைத்தால் இந்த பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆவியின் மண்டலத்தை பார்க்க முடியும், பொல்லாத ஆவிகளையும் பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்க முடியும்.
ஆவியின் மண்டலத்தில் என்ன செயல்கள் நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் உலகம் தான், தனி உலகம். இன்னும் கொஞ்சம் விவரமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், ஆவியின் மண்டலம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்றால், இருள் சூழ்ந்த ஒரு உலகம் போல தோன்றும். ஆனால் எல்லா பொருள்களும் தெளிவாக தெரியும். ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் தெரிகிறது. ஆவியின் மண்டலம் என்பது கருப்பு வெள்ளை டிவியை பார்ப்பது போல, நிழல் போல எல்லாம் தெரியும். ஆனால் நிறங்கள் இல்லாமல் ஒரு துவக்க நிலையில் நமக்கு அப்படி தெரியும். ஆவியின் மண்டலம் என்பது சில நேரங்களில் நிறங்களும் தெரியும், நாம் நன்றாக நம் ஆவி தெளிவாக இருக்கும் பொழுது. இப்படியாக சில தரிசனங்களை கூட கர்த்தர் ஆவியின் மண்டலத்தை குறித்து காட்டுவார், நம்மை வழி நடத்துவதற்கு. இப்படி ஆவியின் மண்டலம் என்பது உண்மை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆவி இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, அதே போல மனிதனை சிருஷ்டிக்கும் போது கர்த்தர் மண்ணை எடுத்து சரீரத்தை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் சரீரத்தில் இருக்கிற தனிமங்களை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மண்ணில் இருக்கிற எல்லா தனிமங்களும் இந்த நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேத வசனம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணினால் தான் கர்த்தர் செய்தார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது நம் ஆவி, கர்த்தர் ஒரு பொம்மையாக மண்ணினால் உருவாக்கி ஆதாம் ஐயாவை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில். அப்படி அவருடைய மூச்சு காற்றாய் வந்ததுதான் ஆவி, கர்த்தர் தந்த ஆவி. அது நமக்குள் வந்து மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். இது இரண்டும் இணையும் பொழுது மனிதனுடைய ஆத்துமா உருவாகிறது. கர்த்தர் ஆவி கொடுக்கும் பொழுது அதற்குள் நம்ம ஆத்துமா சிருஷ்டிப்படைகிறது. இப்படியாக ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற நிலையில் மனிதன் இருக்கிறோம். கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய ஆவியை பிரித்து சென்று கொண்டு வருவார். அதாவது நாம் உறக்கம் என்று உறங்குகிறோம் அல்லவா, அது நம்முடைய ஆவி நம்மை விட்டு வெளியே சென்று திரும்பி வரும். ஆத்துமா பிரிந்தும் செல்லும் நம்மை விட்டு. எப்படி என்றால், நாம் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்போம். உதாரணத்திற்கு இந்த வீடியோவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இது பிடிக்கவில்லை, புரியவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? இது ஓடிக்கொண்டே இருக்கும், வேறு எதையாவது சிந்தனை இருக்கும். மேலறையில் ஏதாவது செய்யலாமா என்று இது ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே நாம் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்போம். இதுதான் நம்ம ஆத்மா பிரிந்து செல்வது. நாம் இங்குதான் இருப்போம், நம்ம ஆத்மா மட்டும் சமையலறை நோக்கி பார்க்கும். நாம் ஏதாவது அடுப்பில் வைத்திருக்கிறோமா, பாலை வைத்திருக்கிறோமா, ஏதாவது பொருளை வைத்து விட்டு வந்து விட்டோமா என்று யோசிப்போம். அல்லது இப்படியாக நாம் பல யோசனைகள், வெளியில் செல்வது போல, அங்கே என்ன நடக்கிறது என்பது போல யோசிப்போம். நம் பிள்ளைகள் வந்து விட்டார்களா, கணவர் வந்து விட்டாரா, இப்படி எல்லாம் நினைப்போம். இடத்தில் அமர்ந்து கொண்டு நாம் இதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்போம். அங்கு போய் நாம் எதையோ செய்வதை போல நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அதுதான் நம்ம ஆத்மா நம்மை விட்டு பிரிந்து செல்வது. இப்படி நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நம் ஆவி பிரிந்து சென்றாலும் ஆத்மா பிரிந்து சென்றாலும் நமக்குள் ஒரு வெள்ளி கயிறு என்ற தொடர்பு இருக்கும். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆவிக்குரிய ஒரு கயிறு போல, அது தொடர்பில் தான் இருக்கும், பட்டம் போல. நம் ஆவியும் ஆத்மாவும் நம்ம சரீரத்தோடு இருக்கும். அது கற்று விட்டால், அது துண்டிக்கப்பட்டால் நாம் மரணம் அடைந்து விட்டோம் என்று சொல்வார்கள். திரும்பி வராது. ஆவியும் ஆத்மாவும் போனால் திரும்பி வராது. இதுதான் ஆவியின் மண்டலம் மனித தன்மையா இருக்கிறது. இப்படி இருக்க ஆவியின் மண்டலத்தை நாம் விசுவசிக்க வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். நாம் இப்பொழுது மனிதனுக்குள் ஆவி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டோம். அவருடைய தன்மைகள் என்னென்ன? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளக்கமும் பரிசுத்த ஆவியானவர், அந்த தண்ணீர் என்று சொல்வதும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 21, 20 அதிகாரங்களில் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சிங்காசனத்திலிருந்து வழிவந்த அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இப்படி பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய தன்மைகள், தண்ணீராய், அக்கினியாய், ஆவியாய், அவர் பல ரூபங்களை எடுக்கிறவர் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. பல ரூபங்கள், பல தன்மைகளில்
அவர் இருப்பார். இப்படிதான் என்று வரையறுக்க முடியாது. இப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் சற்று நெருங்கி வரும் பொழுது இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், அதாவது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் ஐயா மூலமாக ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்படி அவர் ஞானஸ்நானம் பெருகும் பொழுது புறாவை போல, புறா அல்ல, புறா உருவம் அல்ல, புறா இறங்கி வந்தால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அது போல பரிசுத்த ஆவியானவர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனித அவதாரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படி என்றால் மனிதனை பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கி அவனை பயன்படுத்துவார் என்ற ஆதாரத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மேல் மனுஷகுமார் இருந்தார் என்றால் நம்மேலும் அவர் இருப்பார். ஏனென்றால் அவர் மனித அவதாரத்தில் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இன்னும் ஆதாரங்கள் அதிகமா இருக்கிறது மனிதனை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வார் என்று புரிந்து கொள்வதற்கு. உதாரணத்துக்கு சிம்சோன் ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம். சிம்சோன் என்ன செய்தார்? பல நேரங்களில் அவருக்கு ஆபத்து நேரிட்ட பொழுதெல்லாம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். அப்பொழுது தன் சத்துருக்கள் அனைவரையும் அடித்து நொறுக்கி 1000 பேர் வந்தாலும் அந்த ஒரு மனிதன் முன்பு நிற்க முடியாது. இப்படியாக அழித்து போட்ட பராக்கிரமசாலியான சிம்சோன் ஐயாவை பற்றி நாம் படிக்கிறோம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில். இப்படியாக சிம்சோன் ஐயாவும் அவருடைய வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் பெற்று அவர் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. யோசேப் ஐயாவோடு கூட இருந்தார், அதனால் அப்படி நடந்தது. அவர் பாதுகாக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக் ஐயா பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் எலியா ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம். எலியா ஐயா ஒரே நாளில் 450 கொலைகளை செய்கிறார். பொல்லாத மனிதர்களை கொன்று போடும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார், அவர் செய்கிறார். இப்படி செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வல்லமை எங்கே வந்தது? ஒரு மனிதன் 450 மனிதர்களை கொல்ல முடியுமா? அது அந்த காலத்தில் துப்பாக்கி எல்லாம் இல்லை, அடித்தே கொன்று இருக்கிறார். எப்படி இது முடிந்தது? அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எலியாவை ஏன் தாக்க முடியவில்லை? இது சத்தியம், நடந்தது உண்மைதான். ஆனால் எப்படி இது நடக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கியதே காரணம். அது மட்டுமல்ல, நம்முடைய தாவீது ஐயா அவர் சிறுவனாய் இருக்கிறார். அவ்வளவு பெரிய கோலியாத், யுத்தம் தெரிந்த பராக்கிரமசாலி, ராட்சச பிறவி வேறு, அப்படிப்பட்ட ராட்சசனான ஒரு சிறுவனாய் இருந்த, ஒரு வாலிபனாய் இருந்த தாவீது ஐயா அந்த கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லால், வேறு எந்த பொருளும் இல்லை, ஒரு கூழாங்கல் தான். ஒருவேளை துப்பாக்கி கண்டுபிடித்தது கூட இப்படியாக தான் இருந்திருக்கலாம். தாவீது ஐயாவை வைத்து கண்டுபிடித்தார்களோ என்னவோ, இந்த சம்பவத்தை வைத்துதான் கண்டுபிடித்தார்களோ என்னவோ. அந்த சிறு கூழாங்கல் அதிக வல்லமையோடு புறப்பட்டு போகும்போது இவர் வேகமாக அதை சுழற்றி அடிக்கிறார். ஒரே ஒரு கூழாங்கல் அது போய் கோலியாத் சர்வாயுத வர்க்கம் தரித்திருக்கிறான். அவனுடைய பலம் முழுவதும், அவன் சரீரம் முழுவதும் இரும்பினால் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் நெற்றி போட்டு கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்தை பார்த்து குறி பார்த்து தாவீதை அடிக்க அந்த வல்லமை எப்படி வந்தது? அந்த துல்லியமான அந்த அறிவு, அந்த வல்லமை, எவ்வளவு பலம் வேண்டும்? அப்படி வேகமாக ஒரு தோட்டா துப்பாக்கியிலிருந்து போகும்போது என்ன வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் அடித்திருக்கிறார் தாவீது ஐயா. இது மனிதனால், சாதாரண மனிதனால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தாவீது ஐயாவின் மேல் இறங்கியே இந்த காரியம் நடந்திருக்கிறது. இப்படி பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் இப்படியா இருக்கிறது. ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு அவர் செயல்படுவார் என்பதையும் இந்த காரியத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றும், மனிதனும் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற நிலையில் இருக்கிறான் என்றும், பரிசுத்த ஆவியானவர் மனிதனை ஆட்கொண்டு அவனை செயல்படுத்துவார், அவனோடு கூட இருப்பார், அவனை வழி நடத்துவார், அவனை ஆளுகை செய்து, மனிதனை ஆளுகை செய்து அவர் தம் சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதையும் இந்த செய்தியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தியில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.